நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரத்க்கு ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கு. சிம்பிள் ஆட்டிடியூட்னல் குத்து ஒரு வெஸ்டர்ன் சாங்ஸ் பாடும்போது அந்த பாட்டுக்கு மேலே ஏறி ஒரு 110% எஃபெக்ட் அவனால கொண்டு வர முடியுது. அதுதான் பரத். ஆட்டுங்கட என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கட பாய பத்தி. ஆட்டுங்கட என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கட பாய பத்தி. கட வெட்டி பொங்க வச்சா கலியதா பொங்கலட துள்ளிக்கட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலட. ஆடி முதைய கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கிரி பொங்க பொக்கிரி பொங்க. இடுப்பு எலும்பு ஓடிச்சு வச்சு அடுப்பலாம எறிய வச்சா பொக்கிரி பொங்க பொக்கிரி பொங்க. ஆட்டுங்கட என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கட பாய பத்தி. முக்கிய கண்டாலே சூடு இவன் நின்னாலே அதிரண்டா ஊரு. அடக்கை தட்டி கும்மாளம் போடு கொண்டாட்டமே இருக்கும் வரைக்கும் இலைக்கும். அவன் நின்றாலே விசிலடிக்கும் பாரு என்னாலுமே வரைக்கும் மனதா இலைக்கும் போடே. பச்சைப்புள்ள பிஞ்சு வரல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்ச முந்தானையில் தூளி கட்டும் தாய்மார நீ கொஞ்சம் தள்ளி வச்ச. ஆத்தா ஒன்ன பண்ணி பல தாய்பால் உனக்கு கொக்க கொள்ள. தாயும் சேயும் ரெண்டு கண்ணு கால தொட்டு பூஜை பண்ணு. நான் ரொம்ப திருப்பு என்னோட பொறுப்பு நடமாடு நெருப்பு. அடி முதைய கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கிரி பொங்க பொக்கிரி பொங்க. இடுப்பு எலும்பு ஓடிச்சு வச்சு அடுப்பலாம எறிய வச்சா பொக்கிரி பொங்க பொக்கிரி பொங்க. ஆட்டுங்கட என்ன சொத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கட பாய பத்தி. கட வெட்டி பொங்க வச்சா கலியடா பொங்கலடா துள்ளிக்கட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. ஆடி முதைய கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்பு ஓடிச்சு வச்சு அடுப்பலாம எறிய வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல். நான் ரொம்ப அவசரப்படுறேன் இந்த விஷயம் சொல்றதுக்கு. ஒரு சோஃபா உனக்காக காத்துட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுதுறான். ஆனா தெரியாது, பார்க்கலாம். இன்னும் போட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பீட் சாங் ஒன் அண்ட் ஓன்லி பரத் கேன் மேனேஜ். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பரத் ரொம்ப நல்லா பாடுங்க பரத். நல்ல எனர்ஜியோட இருந்தது, நல்ல பவர்ஃபுல்லா இருந்தது பாடினது. உங்களுக்கு அந்த சோஃபையில் ஒரு இடம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்டான். இந்த மேடையில் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு போட்டியெல்லாம் ஜட்ஜஸுக்கு நமக்கு இல்லைன்னு. இல்லை ஆமாம், அவங்க பிச்சுக்கிட்டு அவங்க நைட்டு தூக்கம் வராது. அந்த அம்மா எழுதிச்சு, ஓ நான் குச்சி ஏ தங்கமே டிங் டாங் டாங் பில் அப்படின்னு அவங்க. இந்த அம்மா ஐயோ நான் என்ன செய்வேன் எல்லாம் எங்களுக்கு தான். அது வராது, லாக் பண்ணிட்டாங்க. கில்லாடிடா நீ, கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிக்கிற. பரத் அவருடைய மூன்றாம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு எதிரா ஸ்ரவன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ப்ளீஸ் put your hands together for ஸ்ரவன். மனசா தரந்தாயனி எங்கிருந்து வந்தாயோ நீ அடிய அடிய
என்ன எங்க நீ கூட்டி பாரா அடியா அடியா எங்க நீ கூட்டி போறா என்ன எங்க நீ கூட்டி போறா எங்கிருந்து வந்தாயோ நீ அடிய அடிய என எங்க நீ கூட்டி போறா அடிய அடிய என்ன எங்க நீ கூட்டி போறா அடிய எங்கிருந்து வந்தாயோ அடியே எங்கிருந்து வந்தாயோ நீ அடியே எங்கிருந்து வந்தாயோடி பூமி விட்டு சொர்க்கத்துக்கு நீ வானவில் பாத விரிச்ச மனச கயிறாக்கி இழுத்து போறாயே நீ சொர்க்கம் விட்டு பூமி வந்தா மீண்டும் கிழக்கில் சூரியன் வந்தா நான் விழிச்சு பார்க்கையில கலஞ்சு போவாயோ நீ அடிய அடிய என எங்க நீ கூட்டி போறா 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 ஸ்ரவன் ஹலோ சார் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. தலை பிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டா எப்பா எப்படி இருக்கும்? ஏன் இந்த மாதிரி ஜோனர் எல்லாம் எடுத்து அசத்துற நீ? எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லையா, அதனால வெஸ்டர்ன் ஜோனர் அந்த ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம். wanted to attempt this. வருதோ இல்லையோ எப்படி பாடுறோமோ இல்லையோ I really wanted to do it. Very good. Because I know one day I can achieve this. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணீங்க, சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போசிஷன், உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதில் நிறைய போட்டு பண்ணியிருக்கீங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you. பரத் வந்து இந்த சாங் ரொம்ப நல்லா இங்கே அட்டெம்ட் பண்ணா நிறைய தடவை சொன்னார்.
So, can I request you to sing 2 lines? 2 lines. Yeah. No comparison, brother. Nobody's comparing anyone. Just, we are enjoying music. Or end line. நீ நேரா அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுப்பா. எங்க நீ கூட்டு போற அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த பக்கம் கூட்டு போறாங்களா இல்ல அந்த பக்கம் கூட்டு போறாங்களா அப்படின்னு தான் தெரியும். ஜட்ஜஸ், இந்த 1-on-1 சேலஞ்சோடைய ரிசல்ட்ஸ். Junior போறோடைய இரண்டாம் direct finalist. We are very, very, very happy. இந்த ஒரு மேடை கிடைச்சதுக்கு ഞാൻ ആദ്യമേ ഐ സറണ്ടർ ടു ഗോഡ് ആക്ച്വലി ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ. அதுக்கப்புறம் வந்து அனந்த் சார் தான் எல்லாமே சொல்லி தந்து அனந்த் சார்கிட்ட ഞാൻ ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்ன பேசணும்னு தெரியல. அவ்வளோ தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில் എൻ്റെ മോൻ വന്ന് പാർട്ടിസിപ്പേറ്റ് பண்ணியது எனக்கு வேர்ட்ஸ்லூட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பரத் இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஃபீல்டில் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த சப்போர்ட்டிங் கிடைச்சது என்னோட ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான். கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை அவனு இந்த மாதிரி வரல. ஸோ அதுக்கெல்லாம் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். சைலண்டாக ரொம்ப அழகாக உங்களுடைய பையனை இந்த ஜேர்னியில் நீங்கள் கூட்டு போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சைலண்ட் சப்போர்ட்டாக இருந்தாலும் அங்கே ஒரு வைலண்ட் சப்போர்ட்டர் இருக்காரு. எப்படிடா ஃபீல் பண்ணுற? அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, இப்போது ஃபைனலிஸ்ட்டாக அங்கே போய் உட்கார போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன பண்ணலாம் இந்த ஹாப்பினஸை கொண்டாடுறதுக்கு? கேஎஃப்சி போகலாம். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஒரு டான்ஸ் ஆடலாம்ல எல்லாரும் சேர்ந்து. ஓகே, வெரி வெரி ஹாப்பி பரத். நிறைய பேர் நீங்கள் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, தம்பி எல்லாருடைய கனவை நீங்கள் வந்து நனவாக்கிட்டீங்க. யூ ஒர்க் ஸோ ஹார்ட். நடுவில் நிறைய வாய்ஸ் ட்ரபிள்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு ஹி ஷைனிங் லைக் அ டைமண்ட் டுடே. விசில் அடிச்சு பரத் அவருடைய இருக்கை காமிச்சு வைக்கலாம். Put your hands together for the second direct finalist of Super Singer Junior 4.